பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த காலகட்டத்தில் நாங்கள் இருவரும் ஒரு விடுதியில் சந்தித்து நீண்ட காலம் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நிறைய அரசியல் கருத்துக்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய கோட்பாடுகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதே நோக்கத்தோடு வெவ்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சூழல் வரும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு தலைவன் உருவாகி வருவது என்பது வரலாற்றில் அரிதினும் அரிது. அதை எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் கொடுத்த என் தம்பி இப்படி திடீரென்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து செல்கிற நிலைமை உருவாகும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தம்பி கொல்லப்பட்ட பிறகு அவன் ஒரு பெரிய தலைவராக இருந்தனால் பழிச்சென்று வெளியில் தெரிந்துவிட்டதை ஒழிய மீது 132 மரணங்கள் யாருக்கும் தெரியல. நான் சொல்றது கள்ளச்சாராய சாவல்ல, படுகொலைகளை மட்டும் சொல்றேன். இது எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு? தமிழ் சமூகத்தில் எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழல் என்றால் இங்கே கூடியிருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? குறிப்பாக பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை அறிவார்ந்த என் இனச்சொல்கள் சிந்தித்து பார்க்கணும். தம்பியை கொலை செய்தவர்கள் சரணடைந்து விட்டார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களிடத்தில் என்ன மாதிரி விசாரணை நடத்தப்பட்டது? உடனடியாக ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டீங்க. அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறீங்களா? எதுக்காக கொன்னீர்கள்? யார் சொல்லி கொன்னீர்கள்? கொள்ள வேண்டிய நோக்கம் என்ன? ஏதாவது இருக்குதா? அப்ப இது எந்த மாதிரி போக்கு என்பதை அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், என்னிலுமில்லை என் தம்பி தங்கைகள் சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். எப்படி இருந்தாலும் இது ஈடுகட்ட முடியாத பேரிழப்பு. அரிதினும் அரிதாகத்தான் பல நூறாண்டுகளுக்கு பிறகு அவ்வப்போது எங்கேயாவது ஒரு தலைவன் தோன்றுவான். அப்படிப்பட்ட தலைவர்கள் வருகிற போது அந்த தலைவர்களை இழப்பது என்பது மிகப்பெரிய சரிவை, இழப்பை, வீழ்ச்சியை நமக்கு தந்துவிடும். வரலாறு எப்போதும் எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதும் இல்லை. இருப்பதில் ஒருவரை தேர்வு செய்து கொண்டு அவர் கையை பிடித்துக் கொண்டு நடந்துவிடும் என்கிறார்கள். அப்படித்தான் நான் வந்தேன், அப்படித்தான் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்தார், அப்படித்தான் இந்த கூட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம். காலம் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு நாளைக்கு நடக்கலாம். அப்படி வந்தவர். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருகிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய கண்டத்திலே தனி ஒரு மனிதனின் நூலகம் பெரிதாக இருந்ததென்றால் அது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். நீங்கள் அவர் ஜமீன் என்றோ திவான் என்றோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் லஞ்சம் பெற்று பெருத்து கொடுத்தவர் என்றோ செல்வந்தர் என்றோ இல்லை. அவர் வாழ்க்கையில் அதிகமாக செலவு செய்தார் என்றால் புத்தகம் வாங்குவதற்குத்தான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தான். ஆஸ்திரேலிய நாட்டிலே உலகின் ஆகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறேன் என்று அந்த நாட்டின் பிரதமர் சிலையை திறக்கப் போனார். ஒரு அரங்கிலே ஒரு சிவப்பு வல்வெட்டு துணியை போர்த்தி ஒரு சிலை இருந்தது. எல்லோரும் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்தது, நான் உட்பட, நீங்கள் உட்பட. அந்த வெல்வெட்டு துணியை நீக்கிய பிறகு அதில் ஒரு சிலை இருந்தது, மார்படைய சிலை. அது நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க முடியாது. அந்த வழியிலே அண்ணல் அம்பேத்கர் விதைத்த அந்த வித்திற்கேற்ப, அந்த விதைக்கேற்ப தமிழ் சமூகத்தில் கல்வி இருக்க முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே அழிந்து கிடக்கிற அன்பு தம்பி தங்கைகளை அரவணைத்து எல்லோரையும் சட்டம் படிக்க வைத்த 1000-2000க்கு மேற்பட்ட சட்டம் படித்த சட்ட வல்லுநர்களை, இளைஞர்களை உருவாக்கியது என் தம்பியினுடைய சரித்திர சாதனை. இன்னைக்கு இத்தனாயிரக்கணக்கான மக்கள்
என் தம்பி ஆம்சாங் சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இப்படியெல்லாம் இருந்ததில்லை. எந்த பதவியும் இல்லாத ஒருவனுக்கு இவ்வளவு அன்பு கொண்டு மக்கள் நேசிக்கிறார் என்றால் அவன் தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பற்ற வைத்துதான் கடைசியை வந்தார். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒழுக்கம் நிறைந்த தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டும். இங்கே படையாட்சி பறையர் தேவர் தேவேந்திரன் என்று சண்டை இல்லாது தமிழ் தாயின் பிள்ளைகளாக தமிழ் சமூக மக்கள் ஒன்றுபட்டு ஓர்மையடைய வேண்டும் என்கிற உயர்ந்த கனவு அவனுக்கு இருந்தது. அந்த கனவு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. என் முன்னே அமர்ந்திருக்கிற என் இனமான சொந்தங்களே, எண்ணிலுமில்லை என் தம்பி தங்கைகளே, தம்பி இல்லாதிருக்கலாம், அவன் விட்டுவிட்டு சென்ற கனவும் அவனுடைய உயர்ந்த நோக்கமும். புரட்சியாளர் சேகுவாரா சொல்கிறார், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கமும் இறந்து விடுவதில்லை. அதேதான் ஐயா பெரியார் அவர்களும் சொல்லுகிறார். அவன் செயல்பாடுகளும் அவன் முன்வைத்த நோக்கமும் மரணித்து போகாது. அப்படி தம்பி முன்னெடுத்த செயல்பாடுகளும் அவன் நமக்கு முன்னே வைத்திருக்கிற லட்சியமும் அவன் சுமந்திருந்த கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய இறுதி பயணத்தில் இருக்கிற நாம் இந்த நேரத்தில் உறுதியை ஏற்போம். அவனுடைய கனவை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம். என் ஆயுள் இளவல் என் அன்பு ஆம்சாங்குக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். ஒரு இழந்து வாடுகிற குடும்பத்தினர், உறவினர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த என் அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். உங்களுக்கு அருகிலே நின்று உங்கள் துயரத்திலே பங்கேற்கிறேன். நன்றி, வணக்கம்.